ஓம் சாந்தி. நான் ஆத்மா, ஓர் சிறிய புள்ளி, மிகச்சிறிய மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரம். நான் அனைத்து சம்பந்தங்களுடைய பந்தனத்திலிருந்தும் சம்பூர்ண முக்தி, அனைத்து பந்தனங்களிலிருந்தும் முக்தி அடைந்து கொண்டே இருக்கின்றேன். சம்பூர்ண முக்தியை அடைந்து கொண்டே இருக்கின்றேன். நான் ஜோதி பிந்து ஆத்மா. மனம் புத்தியின் மூலமாக தேகம், தேகத்தினுடைய உலகத்தின் ஆகர்ஷணத்திலிருந்து விடுபட்டவராக மாறிக்கொண்டே இருக்கின்றேன். சுயராஜ்ய அதிகாரியாகிய நான் என்னை நானே இந்த பூமியினுடைய ஆகர்ஷணத்திலிருந்து விடுபட்டவராக மாற்றிக்கொண்டே இருக்கின்றேன். இப்பொழுது இந்த பூமியினுடைய ஆகர்ஷணத்திலிருந்து விடுபட்ட ஆகாய தத்துவத்தை நோக்கி, பிரகாசமான என்னுடைய இல்லத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். புத்தியினுடைய முழு கவனமும் என்னுடைய உண்மையான வீட்டை நோக்கி செல்கின்றது. நான் மிக மிக லேசாக அனுபவம் செய்கின்றேன். நான் ஆத்மா, என்னுடைய உண்மையான சொரூபத்தை அனுபவம் செய்வதற்காக என்னுடைய வீடு பரந்தாமத்தை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கின்றேன். இந்த திவ்ய திருஷ்டியின் மூலமாக என்னுடைய உண்மையான வீட்டை, இனிமையான சாந்தி தாமத்தை தெளிவாக காண்கின்றேன். நாலா புறங்களிலும் செம்பொன் நிறங்களினாலான ஒளிக்கிரணங்கள் மிக ஆழமான அமைதியை அனுபவம் செய்கின்றேன். இது என்னுடைய பிரியமான வீடு. திவ்ய தன்மையினால், ஆன்மீகத்தினால், அலௌகிக்கத்தாவினால் நிறைந்திருக்கும் என்னுடைய உண்மையான இல்லம். இந்த தாமத்தில் மணியைப் போல மின்னிக் கொண்டிருக்கும் என்னுடைய சகோதர ஆத்மாக்களை நாலாபுறமும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இந்த திவ்ய உலகத்தில் கர்மம், கர்மத்தினுடைய பந்தனங்களிலிருந்து விடுபட்ட நான் கர்மாதீத் ஆத்மாவாக மிக மிக லேசானவராக அனுபவம் செய்கின்றேன். நான் ஆத்மா, என்னுடைய அனாதி நிராகாரி சொரூபத்தில் நிலைத்திருக்கின்றேன். நாலா புறங்களிலும் சாந்தி சாந்தி நிறைந்திருக்கின்றது. என்னுடைய ஆழ் மனதிலும் கூட இந்த அமைதியின் பிரபாவத்தை அனுபவம் செய்கின்றேன். என்னுடைய ஜோதி சொரூபத்தை திவ்ய கண்களினால் காண்கின்றேன். என்னுடைய நாலாபுறமும் திவ்யமான பிரகாசம் நிறைந்திருப்பதை அனுபவம் செய்கின்றேன். ஜோதி பிந்து ஆத்மா செம்பொன் நிறத்தாலான பரந்தாமத்தில் மின்னிக் கொண்டிருக்கும் பிரகாசமான
ஜோதி பிந்து ஆத்மா. இது எவ்வளவு அழகான பிரகாசித்துக் கொண்டிருக்கும் திவ்ய சொரூபம். என்னுடைய இந்த பிரகாசம் எவ்வளவு ஆக்கர்ஷிடம் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. நான் என்னுடைய சம்பூர்ணமான அனாதி ஸ்திதியில் ஜோதி பிந்து சொரூபத்தில் விழித்திருக்கின்றேன். இது சம்பூர்ணமான சதோ குணமான அனாதி சொரூபம். எந்த அளவிற்கு ஸ்ரீஷ்டமான சொரூபம். என்னுடைய இந்த அஷரீரி சொரூபத்தில் அனைத்து குணங்களும் அனைத்து சக்திகளும் நிறைந்திருக்கின்றது. நான் அனைத்து குணங்களின் சுரூபதாரியாக இருக்கின்றேன். அனைத்து குணங்களின் இந்த சம்பன்ன சொரூபத்தில் ஜோதி பிந்து ரூபத்தில் நிலைத்திருக்கின்றேன். நான் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் ஆன்மீக நட்சத்திரம் என்னுடைய தந்தை பரம்பிதா சிவபாபா பரம பவித்திரமானவராக இந்த பிரியமான பரந்தாமத்தில் நாலாபுறங்களிலும் அவருடைய பவித்திரத்தாவின் கிரணங்களை நிறைத்துக் கொண்டிருக்கின்றார். நான் மின்னிக் கொண்டிருக்கும் திவ்ய நட்சத்திரம் பரமாத்மாவின் செம்பொன் நிறங்களாலான ஒளிக்கிரணங்களினால் நிறைந்திருக்கின்றேன். இந்த உலகத்தில் நானும் என்னுடைய பாபாவும் மட்டுமே. நான் ஜோதி பிந்து பவித்திர பிரகாஷ ஆத்மா. எனக்கு நேர் எதிரில் ஜோதி பிந்து பரமாத்மா இருவர் மட்டுமே. என்னுடைய ஆழத்தில் கூட ஜோதி சொரூப பரம்பிதா தந்தையினுடைய நெருக்கமான துணையை அனுபவம் செய்து கொண்டே இருக்கின்றேன். நான் பரம தேஜஸ்வினியாக சிவபாபாவிற்கு நேர் எதிரில் அவருக்கு அருகாமையில் ஜோதி பிந்து சொரூபத்தில் மின்னிக் கொண்டிருக்கின்றேன். இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட வீட்டில் நான் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையுடன் இணைந்திருக்கின்றேன். பரமாத்மாவினுடைய துணியினால் நான் மிக மிக லேசாக மிக பாதுகாப்பானவராக அனுபவம் செய்கின்றேன். பரமாத்மாவின் சம்பூர்ண ஒளிக்கிரணங்கள் பிராணேஸ்வர் பாபாவினுடைய அனைத்து கிரணங்களும் என் மீது விழுந்து என்னையும் அவருக்கு சமமானவராக நிறைத்துக் கொண்டிருக்கின்றன. விருட்சபதி சிவபாபாவுடன் இணைந்து நான் ஆத்மா என்னுடைய விதேஸ்வரூப ஸ்திதியில்
நிலைத்திருக்கின்றேன். அவருடைய அலௌகிகமான பவித்ரத்தாவினுடைய பிரகாசமானது மழையைப் போல என் மீது விழுந்து கொண்டே இருக்கின்றது. இந்த முடிவில்லாத திவ்ய கிரணங்கள் என்னை முற்றிலுமாக நிறைக்கின்றன. என்னை முற்றிலுமாக தூய்மையாக மாற்றுகின்றன. ஆத்மாவாகிய என்னுடைய ஜென்ம ஜென்மத்தினுடைய பாவத்தின் சுமைகள் முற்றிலும் கரைந்து செல்கின்றன. இந்த பரம் ஜோதி பாபாவினுடைய சமீபத்தில் கடலினுடைய நெருக்கத்தில் முற்றிலும் மூழ்கிச் செல்கின்றேன். இந்த அகண்ட திவ்ய ஜோதியினுடைய தேசத்தில் என்னுடைய இனிமையான பாபாவினுடைய நெருக்கத்தில் பிரகாசம் சக்தியினுடைய கிரணங்களை மேலும் மேலும் பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன். நான் மற்றும் பாபா வேறு யாரும் இல்லை. நான் சக்திசாலியாக புத்திசாலியாக மாறிக்கொண்டே இருக்கின்றேன். நான் பாபாவுக்கு சமமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன். பாபாவினுடைய லைட் மற்றும் மைட்டினுடைய சக்திகளினால் என்னுடைய ஆதி சன்ஸ்காரத்தை வெளிப்படுத்திக் கொண்டே செல்கின்றேன். இடைப்பட்ட பழக்க வழக்கங்களான ராவண பழக்க வழக்கங்கள் அனைத்தும் மறைந்து போகின்றன. பாபாவிற்கு சமமான பாப் சமான் ஸ்திதிகள் விதைரூப சொரூபத்தில் நிலைத்திருக்கின்றேன். சம்பூர்ண சம்பன்னமானவராக ஆதி சன்ஸ்கார் நிறைந்தவராக பாப் சமானாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். பிரியமான பாபா, உங்களுடைய சம்பூர்ண சம்பன்ன ஒளிக்கிரணங்கள் என்னையும் உங்களுக்கு சமமான பிரகாசம் நிறைந்தவராக மாற்றிக்கொண்டே இருக்கின்றன. நான் ஜுவாலா ஸ்வரூப ஆத்மா. என்னுடைய அனைத்து விக்கர்மங்களும் இந்த பூமியிலேயே முடிந்துவிட்டன. என்னுடைய பழைய சன்ஸ்காரங்கள் அனைத்தும் இப்பொழுது பரமாத்மாவினுடைய ஒளிக்கிரணங்களினால் சுத்தமாக மாறிவிட்டன. நான் ஆத்மா மிக மிக மின்னிக் கொண்டிருக்கும் வைரம் போல இருக்கின்றேன். ஜொலித்துக் கொண்டிருக்கும் மணியாக இருக்கின்றேன். நான் ஆத்மா முற்றிலும் தூய்மையானவராக சம்பூர்ண சம்பன்னமானவராக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் ஆத்மா சுத்தம் மற்றும் சத்திய சுரூபமானவன். நான் சாந்த சுரூபமானவன். நான் என்னுடைய பிரகாசித்துக் கொண்டிருக்கும் எந்த அசரீரி ஸ்திதியில்
ஜோதி பிந்து சொரூபத்தில் நிலைத்திருக்கின்றேன். நான் அஷரீரி விதேகி ஆத்மா. தேகத்தினுடைய எண்ணமானது ஓர் அம்சம் கூட என்னுள் இல்லை. ஜோதி பிந்து ஆத்மா என்னுடைய அனாதி விதை சுரூப ஸ்திதியில் நிலைத்திருக்கின்றேன். என்னுடைய இந்த அனாதி சுரூபமானது அனைத்து சக்திகளினாலும் நிறைந்திருக்கின்றது. நான் இந்த சம்பூர்ண தாவினுடைய சன்ஸ்காரத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றேன். வெளிப்படையச் செய்து கொண்டே இருக்கின்றேன். நான் நிராகாரி, நிர் அகங்காரி, நிர்விகாரி, நிர்சங்கல்ப ஸ்திதியில் நிலைத்திருக்கின்றேன். நிராகாரி, நிரகங்காரி, நிர்விகாரி, நிர்சங்கல்பம், எந்த விதமான எண்ணங்களும் இல்லை. ஒரு சில வினாடிகள் என்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்துகின்றேன். இந்த திவ்யமான ஜோதி பிந்து சொரூபத்தில் நிலைத்திருக்கின்றேன். வேறு எந்த ஒரு எண்ணமும் இல்லை. நான் ஆத்மா அழிவற்ற அகால மூர்த்தமாக இருக்கின்றேன். சுயம் பகவான் எனக்கு அமர் பவ, சதா அமரராக இருக என்ற வரதானத்தை கொடுத்துவிட்டார். அழிவற்றவராக மாறிவிட்டேன். பாக்கியத்தை வழங்கும் வள்ளல் பாக்கிய வித்தாத்தாவினுடைய சம்பந்தம் தொடர்பினார் நானும் பாக்கியசாலியாக அனுபவம் செய்து கொண்டே இருக்கின்றேன். நான் ஆத்மா அழிவற்றவன், அமரராக இருக்கின்றேன். நான் என்னுடைய சம்பன்ன கர்மாத்தீத் ஸ்திதியில் நிலைத்திருக்கின்றேன். என்னுடைய நாலாபுறங்களிலும் திவ்ய பிரகாசத்தினுடைய ஒளிக்கிரணங்கள் நிறைந்திருக்கின்றன. பாபா, என்னுடைய பிரியமான அப்பா, உங்களுக்கு நான் எந்த அளவிற்கு நன்றியை கோர முடியும்? எவ்வாறு உங்களுக்கு நன்றி சொல்ல முடியும்? நீங்கள் எந்த அளவிற்கு எனக்கு அன்பை வாரி வழங்கிவிட்டீர்கள். ஆத்மாவாகிய என்னை சம்பூர்ண தூய்மையாக மாற்றிவிட்டீர்கள். ஜொலித்துக் கொண்டிருக்கும் ஜோதி பிந்துவாகிய என்னை உங்களுக்கு சமமானவராக மாற்றிவிட்டீர்கள். எவ்வாறு நன்றி கூற முடியும்? விஸ்வ கல்யாணகாரி சர்வசக்திவான் பாபா என்னையும் அவருக்கு சமமாக முழு விஸ்வத்திற்கும் நன்மை செய்யும் பொறுப்பை வழங்கிவிட்டார். திலாராம் பாபா என்னுடைய இதய சிம்மாசனத்தில் சதா வீற்றிருக்கின்றார். என்னுடைய இதயமானது முற்றிலுமாக தூய்மை நிறைந்ததாக, சுத்தமானதாக,
பிரபுவினுடைய அன்பில் நிறைந்திருக்கின்றது. என்னுடைய இதயத்தில் ஒரே ஒரு திலாராம் பாபா மட்டுமே இருக்கின்றார். நான் ஆத்மா, ஜொலித்துக் கொண்டிருக்கும் பிரகாச நட்சத்திரம். அனைத்து வரதானங்களினாலும் நிறைந்திருக்கின்றேன். இந்த சாக்கார உலகத்தில் கூட அனைவருக்கும் சுகம், சாந்தி மற்றும் அன்பினுடைய கிரணங்களை கொடுப்பதற்காக, அனைத்து ஆத்மாக்களையும் சம்பூர்ணமானவராக மாற்றுவதற்காக, இந்த இனிமையான சேவை செய்வதற்காக இந்த சாக்கார உலகத்தில் அவதாரம் செய்திருக்கின்றேன். நான் ஸ்ரேஷ்டமான சம்பூர்ண சம்பன்ன ஆத்மா. என்னுடைய சுமாரத்தில் நிலைத்திருந்த பிறகு சாக்கார பஞ்ச தத்துவங்களினாலான சரீரத்தில் விருக்குட்டி சிம்மாசனத்தில் வந்து அமர்கின்றேன். என்னுடைய அங்கங்களும் குளிர்ச்சியாக இனிமை தன்மையினால் நிறைந்திருக்கின்றன. நான் ஆத்மா. இந்த இனிமை தன்மையினுடைய பிரகாசத்தில் நிறைந்திருக்கின்றேன். நாலா புறங்களிலும் இனிமை தன்மையினுடைய கிரணங்கள் நிறைந்திருக்கின்றன. இனிமையினுடைய பிரகாசம் மற்றும் சக்தியினால் சூழ்ந்து இருக்கின்றேன். நான் சாந்த சுரூப ஆத்மா. இதயத்தில் திலாராம் பாபா, கரண் கராவர் பாபாவுடன் இணைந்து அனைவருக்காகவும் அன்பு, தயை, கிருபை, இரக்கம், சிநேகத்தினுடைய பாவனையை கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். அனைவருக்கும் நன்மையினுடைய பாவனையை வழங்கிக் கொண்டே இருக்கின்றேன். பிரியமான பாபாவுடன் இணைந்து முழு உலகுக்கும் நன்மை செய்து கொண்டே இருக்கின்றேன். நான் முழு உலகிற்கும் நன்மை செய்யும் விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா. மனித ஆத்மாக்களாக இருக்கட்டும், இயற்கையாக இருக்கட்டும், அனைவருக்கும் குளிர்ச்சித்தன்மையினுடைய கிரணங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். பாபாவினுடைய அன்பு இந்த ஆன்மீகத்தன்மையினுடைய சிநேகத்தினால் அனைவரையும் நிறைத்து கொண்டே இருக்கின்றேன். நான் அலைந்து கொண்டிருக்கும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு ஆத்மாக்களையும் யாருக்கு என்ன வேண்டுமோ அவரவர் சக்திக்கு ஏற்றாற் போல அனைவரையும் பாபாவினுடைய ஆக்கர்ஷணத்தினால், அவருடைய சக்திகளின் கிரணங்களினால் நிறைத்து கொண்டே இருக்கின்றேன். இந்த இயற்கையானது சேவாதாரியாக மாறி, சகயோகியாக மாறி, இஷ்ட தேவி தேவதைகளுடைய சகயோகியாக மாறி முழு உலகிற்கும் நன்மை செய்து கொண்டே இருக்கின்றது. இயற்கை என்னுடைய சேவாதாரி. இயற்கையை வென்ற நான் பிரகிருதி ஜீத் ஆத்மா.
என்னுடைய இந்த ஸ்திதி எவ்வளவு சுகம் நிறைந்ததாக, ஆனந்தமயமானதாக இருக்கின்றது. என்னுடைய இதயம் மீண்டும் மீண்டும் இந்த பாடலை பாடிக்கொண்டே இருக்கின்றது. ஆகா என்னுடைய பாக்கியம், ஆகா என்னுடைய பாபா, இந்த நாடகச் சக்கரத்தில் எனக்கு எவ்வளவு அழகான பாகம் கிடைத்துள்ளது. நான் பாபாவினுடைய பாதுகாப்பின் குடை நிழலில் மிக மிக பாதுகாப்பாக அனுபவம் செய்து கொண்டே இருக்கின்றேன். என்னுடைய பாக்கியத்தின் பாடலை, புகழ் மாலையை பாடிக்கொண்டே இருக்கின்றேன். அனைத்து பொக்கிஷங்களினாலும் நிறைந்த ஹையஸ்ட், ஹோலியஸ்ட், ரிச்சஸ்டாக அனுபவம் செய்து கொண்டே இருக்கின்றேன். நான் பாப் சமான் சம்பூர்ண சம்பன்ன ஆத்மா, முழு உலகிற்கும் அமைதி மற்றும் மகிழ்ச்சியினுடைய மூச்சை வழங்கிக் கொண்டிருக்கும் மாஸ்டர் வள்ளலாக இருக்கின்றேன். ஓம் சாந்தி.